ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மோர்களி. ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள்: அரிசி மாவு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தயிர். தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிரை நல்லா சிலுப்பி எடுத்துக்கோங்க. டெய்லி இட்லி தோசைக்கு பதில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட நாம் எடுத்து வச்சுருக்க, நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தயிர்ன்றதுனால மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. சில பேருக்கு தயிர் சாப்பிட்டா ஒத்துக்காது, அதனால் நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கினீங்கன்னா எதுவும் தெரியாது. நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம தயிரில் கலந்துருக்கோம், ஸோ இங்கே போடும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகணும். ஸ்லோலியே வச்சு நல்லா வேக வைங்க. நல்லா கெட்டி பதமாக ஆகும். மழை காலத்துக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டை விட இப்போ எப்படி இருக்குன்ட்டு. கட்டி பதம் வந்திருக்கும். ஸ்லோலியை வச்சு வேக வைங்க. தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 to 15 minutes நல்லா ஸ்லோலியாக இருக்கட்டும், நல்லா வெந்துடும். இது வெந்துதா இல்லையான்ட்டு செக் பண்ணுறதுக்கு தண்ணியை தொட்டு நம்ம மோர்களியை தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் ஒட்டலை. ஸோ மோர்களி நல்லா வெந்துடுச்சு. இதை நீங்கள் சூடாக இறக்கி அப்போவே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.